ஒரு சிறிய நகரத்தில் விஜய்குமார் என்ற சிறுவன் இருந்தான். அவன் புத்திசாலி, நல்ல மனசுக்காரன், எல்லாராலும் விரும்பப்பட்டவன். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம், சிறிய விஷயத்திற்கும் பொய் சொல்லுவான். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், விஜய், உன் திட்டப்பணி முடிச்சாச்சா? அவன் யோசித்தான். ஆனா சொன்னான், ஆமாம் சார், முடிச்சேன். மாலை நேரத்தில் ஆசிரியர் புத்தகத்தை பார்த்தார். வெறுமை. அவர் அமைதியாக கேட்டார், இதுதான் உன் உண்மை? அந்த ஒரு கேள்வி அவன் இதயத்துக்குள் புயலாய் அடித்தது. அந்த மாலை தாத்தாவிடம் நடந்ததைச் சொன்னான். தாத்தா சொன்னார், பாரு விஜய், உண்மை சொல்ல துணிவு வேணும். இந்த கண்ணாடி துளங்குறது ஏன்னா அதில் தூசி இல்ல. நம்ம மனசும் அப்படித்தான். உண்மை சொன்னினாதான் துளங்கும். அந்த நாளிலிருந்து விஜய் ஒரு தீர்மானம் எடுத்தான். உண்மையா பேசணும். முதல் சில நாட்கள் கஷ்டமா இருந்தது. ஆனா அவன் தளரவில்லை. ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார், நீ நேர்மையான மாணவன் விஜய். அந்த ஒரு வரி 1000 பரிசுகளை விட மதிப்பானது. அவன் புரிந்துகிட்டான், உண்மை கடினம், ஆனா அது அமைதியான வழி. உண்மை சொல்ல துணிவு வேணும். அந்த துணிவுதான் மன அமைதி தரும். பொய் தற்காலிக நிம்மதி தரும். உண்மை நிரந்தர அமைதி தரும். உண்மை சொல்ல துணிவு கொண்டவனே உண்மையா சுதந்திரமா வாழ முடியும். மாற்றி யோசி. லைஃப் ஈஸி.